பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அதன் தலைவராக தொடர்ந்து நீடிப்பார் என அந்த கட்சியினோட பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பாமக நிறுவனர் ராமதாசும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணியும் இருவேறு பிரிவுகளாக செயல்பட்டு வரும் நிலையில விழுப்புரம் மாவட்டத்தின் பட்டனூர் பகுதியில ராமதாஸ் தலைமையிலான பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்துல கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, ராமதாஸ் மூத்த மகள் காந்திமதி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. பாமக கட்சி அமைப்பு விதி திருத்தங்கள் படி கட்சியின் தலைவராக நிர்வாக குழு, செயற்குழு ஆகியவற்றின் முடிவின்படி நிறுவனர் ராமதாஸ் தலைவராக தொடர்ந்து செயல்படுவார் என வலியுறுத்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை உருவாக்க ராமதாசுக்கு அதிகாரம் அளிப்பது, தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 37 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முன்னதாக அன்புமணிக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் 16 குற்றச்சாட்டுகள் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. பாமகவின் சமூக ஊடகத்தில் ராமதாஸ் மீது அவதூறு பரப்பியது, ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைத்தது மற்றும் சமாதான பேச்சுவார்த்தைகளை உதாசீனப்படுத்தியது என இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு.